ஆனால் நான் கூட்டணியில் இருக்கிறேன் என்பதற்காக திமுக செய்கின்ற எல்லாவற்றையும் என்னால் ஆதரிக்க முடியாது. எல்லாவற்றையும் கண்டமேனிக்கு என்னால் எதிர்க்கட்சிகள் வரிசையில் இருந்து எதிர்ப்பது போல எதிர்க்க முடியாது. இதெல்லாம் என்னுடைய ரத்தத்திலே ஊறியது போர்க்குணம். ஒரு சட்டமன்றம் என்றால் ஒரு சட்டம் ஒரு அரசு இயற்றுகிறது என்று சொன்னால் தேவையான சட்டங்களை இயற்றுவதற்கும் தேவையில்லாத சட்டங்களை நீக்குவதற்கும் தான் அந்த சட்டமன்றம். அப்படி தேவையான சட்டங்களை இயற்றுகின்ற போது அது சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களால் விவாதிக்கப்பட்டு ஆய்ந்து அறிந்து அந்த சட்டம் மக்களுக்கோ எந்த நோக்கத்துக்கு கொண்டு வரப்படுகிறதோ அந்த நோக்க காரணங்கள் ஏற்புடையதா இல்லையா என்பதை குறித்து விவாதத்துக்கு விடணும். பல மணி நேரங்கள் ஒரு டிஸ்கஷன் நடக்கணும். அது இல்லாமையே சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறேன், எதிர்ப்போர் இல்லை எங்க, ஆதரிப்போர் ஆமான் என்க, சட்டம் நிறைவேறியது என்று சில நொடிகளிலே சட்டத்தை நிறைவேற்றுவதில் நான் மாறுபட்டேன். பேரவைத் தலைவருக்கும் எனக்குமான அது ஒரு கருத்து மோதலாக மாறியது நீங்கள் அறிவீர்கள். ஆக அது போன்ற இந்த விடயங்களை நான் பல தொலைக்காட்சி பல விவாதங்களிலே பதிவு செய்து விட்டேன். தமிழ்நாட்டுடைய பல முன்னணி வாரதர்கள் 4 பக்கம் 3 பக்கம் என்னுடைய பேட்டி எடுத்து போட்டுட்டாங்க.